மொறு மொறுன்னு சாஃப்டான மெதுவடை ஈஸியாக எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து வர வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டேஸ்டியான இந்த மெதுவடை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கப் வெள்ளை உளுந்து, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் உப்பு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. எடுத்து வச்சுருந்த 1/4 கப் உளுந்தை ஒரு பவுலில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிருக்கு. உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா சாஃப்டான மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மாவு இந்த மாதிரி திக்காக நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் மெதுவடை நல்லா சூப்பராக வரும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எடுத்திருக்க இந்த 1/4 கப் உளுந்து மாவில் 10 வடை செய்ய முடியும். நீங்கள் அதுக்கு மேலே விருப்பப்பட்டால் நீங்கள் உளுந்து அதிகமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக வாணலியில் எண்ணெய் சூடாயிட்ருக்கு. இப்போ கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் இந்த மாதிரி வச்சுட்டு நடுவில் சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க. இதை அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுற வேண்டியது தான். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி 2-3 வடை தட்டி சேர்த்துக்கலாம். வடையை எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விடாமல் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா வடை வெளியில் சீக்கிரமாக செவந்துடும், உள்ளே சரியாக வேகாது. அதனால் அடுப்பை சிம்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. 2 சைடும் இந்த மாதிரி திருப்பி விட்டு பொரிச்சிங்கன்னா எல்லா சைடும் ஈவனாக செவந்து வரும். நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக மெதுவடையெல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இது எல்லாத்தையும் இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். சூடான இந்த மெதுவடை கூட கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டேஸ்டியான இந்த மெதுவடையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காமாட்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.